அங்கே நிலாவிலிருந்து ஒரு பழைய மனிதன் பூமிக்கு வர்றான். ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் வர்றான். அது ஏன் தெரியல, வர்றவங்களாம் பிச்சைக்காரங்களாக தான் வர்றாங்க. நம்மளை சோதிக்கணும்னா பிச்சைக்காரங்களாக இருந்தால் தான் சோதிக்க முடியும் போல். அப்போ அந்த மனிதன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வர்றான். பூமிக்கு வந்து அது நல்ல இரவு நேரம், நல்ல குளிர் நேரம். ஒரு நதியோரத்தில் உட்காந்து நெருப்பு மூட்டி ஒரு குரங்கு, ஒரு முயல், நரி 3 பேரும் உட்காந்து நெருப்பு மூட்டி எப்படி கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள். இப்போ இந்த பிச்சைக்கார மனிதன் வந்து எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன், ரொம்ப பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே குரங்கு உடனே தன்கிட்ட இருந்த நிறைய பழங்களை அவருக்கு அந்த மனிதனுக்கு கொடுக்குது. இந்த நரி என்ன பண்ணுது, ஓடி போய் 2-3 மீன் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குது. இப்போ முயல்கிட்ட எதுவுமே இல்லை. ஐயோ நம்மக்கிட்ட வந்து இவர் நின்றுட்டாரே, இவர் ஒன்று கொடுத்துட்டார், அவர் ஒன்று கொடுத்துட்டார், நம்மகிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்ட்டு அந்த மனிதனை பார்த்து என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் இந்த தீயில விழுந்துடுறேன், நீங்கள் என்னையே சாப்பிட்டுக்கோங்க. படக்குன்னு அந்த தீக்குள்ளே அந்த முயல் குதிச்சிருச்சு. அப்போ தன்னிடம் இருந்ததை கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என்றால் தன்னையே தானமாக கொடுத்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அந்த நிலாவிலிருந்து வந்த மனிதன் முயலை நிலாவுக்கே கூட்டு போயிட்டார்.